ஹலோ காய்ஸ், இன்றைக்கு மேட்ச் துவங்கிலேருந்து இந்தியா நல்லா விளையாடிக்கிறாங்க. உண்மையை சொல்லணும். ஏனெண்டா ராகுல் வந்து எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே நல்லா விளையாடி ஒரு 80 ரன் அடிச்சு வச்சிருக்கான் தனியே. இது இப்படி இருக்க ஜடேஜாவும் நல்லா விளையாடி ஒரு 27 ரன்ல அவுட் ஆகிருக்கிறான். ஜடேஜா இல்லையேண்டா இந்தியாண்ட பேட்டிங் வந்து சொதப்பி இருக்கு மட்டும் தான் சொல்லணும். இருந்தாலும் ஓரளவுக்கு சொதப்பல்லாம் டீம். இருந்தாலும் ஜடேஜாவும் ராகுலும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் காப்பாற்றிருக்கிறாங்க. இந்த மாதிரி திருப்ப எப்படி போகுமெண்டா ஜடேஜாவும் ராகுலும் திரும்பவும் ஒரு அடுத்த இன்னிங்ஸில் நல்லா விளையாடினா ப்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏனெண்டா மழை விட்டு விட்டு பெஞ்சு கொண்டு இருக்குது. இந்த மழையை வச்சு இந்தியா தப்புமா இல்லையான்னு தெரியல. ஆனால் மிகப்பெரிய ஒரு சொதப்பல் விளையாட்டை தான் இந்தியா விளையாடி கொண்டிருக்குது இந்த நாள் வரைக்கும். ஏனெண்டா ரோஹித் சர்மாவும் இந்த இன்னிங்ஸில் அடிக்கல. ஏற்கனவே விராட் கோலி அடிக்காமல் விட்டுருந்தவன் இந்த இன்னிங்ஸில் வந்து ரோஹித் சர்மாவும் அடிக்காமல் விட்டுட்டான். இப்போ அடுத்த இன்னிங்ஸில் ஃபாலோவன் கொடுப்பாங்களோ இல்லையோ தெரியல. ஏன்டா 39 ரன் 35 ரன் வித்தியாசம் இருக்குது. 9 விக்கெட் போயிருக்குது இந்தியாவுக்கு. அந்த ரன்னை அடித்தா தான் ஃபாலோவன்லேருந்து தவிர்க்கலாம். ஒருவேளை அப்படி இருந்தாலும் ஆஸ்திரேலியா ஃபாலோவன் கொடுக்குமோன்றது சந்தேகம்தான். தாங்கள் ரங்கை ஹிட் பண்ணி விளையாடி போட்டு இந்தியாவுக்கு கொடுத்து இந்தியா அவ்வளோ ஆக்கும்னு நினைக்கிறாங்களோ, இல்லாடி அப்படியே கொடுப்போம் மழை பெய்யறபடியே அப்படியே கொடுப்போம்னு யோசிக்கிறாங்களோ தெரியல. அப்போ ஃபாலோவனை கொடுத்தா இந்தியாவுக்கு கொஞ்சம் ஆபத்து இருக்குது தான். ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் மழை பெஞ்சு காப்பாற்றினா உண்டு. அப்படி இல்லாட்டி இந்தியாவை முடிச்சு போடுவாங்க. முன்னுக்கே ஒரு விக்கெட்டை கொடுக்குறான் ஜெய்ஸ்வால். முன்னுக்கு விக்கெட்டை கொடுக்காம ஜெய்ஸ்வால் விளையாடி ராகுலும் கொஞ்சம் சமாளித்து விளையாடினா ஓகே, கில்லும் வேலைக்கு விக்கெட்டை கொடுத்துருக்குறான். இந்த இடத்துல விக்கெட் போகிற இடத்துல காப்பாற்ற வேண்டிய 2 பேர், அதாவது டூடோனாரங்கிற கோலி, அதுக்கு பிறகு பின்னுக்கு பாண்டு கடத்தரங்கிற ரோஹித் சர்மா. இந்த 2 பேரும் விக்கெட் போகிற இடத்துல ரெண்டு காப்பாற்ற வேண்டிய ஆக்கள். 2 பேரும் அவசரப்படின மூடு தான் யோசிக்க வேண்டியதாக கிடக்கு. அதுலேயும் முக்கியமாக கோலி வந்து தேவையில்லாமல் வெளியில் போகிற பந்துகளை எடுத்து கொடுத்து அவுப்படுறான். ஒரு பேட்ஸ்மேன் அவுப்படுற மாதிரி இல்லை பார்க்குறதுக்கு. அவனை விட நிதிஷ் ரெட்டியும் ஜடேஜாவும் நல்லா செய்கிறாங்க. இதுலேயே நிதிஷ் ரெட்டி வந்து வளமையாக அடித்து விளையாடினவன் இன்றைக்கு வந்து 2 விளையாட வலிக்கிட்டு அவுட் ஆகிட்டான். ஏனெண்டா ஜடேஜா பக்கத்தில் 2 வழியாக ஜடேஜாவுக்கு சப்போர்ட்டை கொடுத்து விளையாடி கொண்டு இருந்தவன் ஆனால் அவுட் போயிட்டான். ஆனால் கொஞ்சம் அடித்து விளையாடிந்தானண்டா கொஞ்சம் ரன் எடுத்துக்கலாம், ஃபாலோவனை தவிர்த்திருக்கலாம்ன்றதான் இந்திய ரசிகர்கள்ட கருத்து. இருந்தாலும் அவன் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு சமாளித்து 2 விளையாடினவன். இது இப்படி இருக்க இந்தியாவில் நல்லா பேட்டிங் செய்கிற கில் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து சொதப்பி கொண்டே இருக்கிறார். அவரை நிப்பாடி போட்டு வேறு ஒருத்தர் எடுக்கிறது தான் இந்தியாவுக்கு இருக்கிற நல்ல ஒரு ஆப்ஷன். ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. திரும்ப கில்லுக்கு தான் அந்த சான்ஸை கொடுப்பாங்க. அப்போ இனி இந்த மத்தியில் போலர்ஸின் கையில் எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. ஃபுல்லாக பெட்டிங்லாம் இருக்குது. பெட்டிங்கில் இறங்குறாக்கள் கொஞ்சம் சமாளித்து கணக்கு ரன் அடிக்காட்டியும் பரவாயில்லை. எப்படியும் இந்த மழை வந்து போகிறபடியாக எப்படியும் ஒரு 60 ஓவர் 70 ஓவர் ரன் நாளைக்கும் மண்டைக்கும் சேர்த்து வரும். அதை தடுத்து நிறுத்தி கொண்டு இருந்தாலே பெரிய வெற்றியாக இருக்கும். ஓப்பன் வந்து ஒரு 20-25 ஓவர் 2 பேரும் சேர்ந்து நின்றுட்டாங்கண்டா இந்தியா டீம் வந்து ரோ ஆகிறக்கான வாய்ப்பு கூட இருக்கும். அப்படி நிற்காம விட்டினவன்டா புது பந்திலேயே அடித்து விளையாடணும்னு நினச்சினவன்டா ஒரு 30 ஓவருக்கு முன்னமே ஆக்களை வேலைக்கு சொல்லாட்டி போடுவாங்க. ஏன்னா முதல்ல ஒரு விக்கெட் வேலைக்கு போச்சுண்டா ஒரு 40-45 ரன்னுக்கு திருப்பியும் ஒரு 4 விக்கெட் 3 விக்கெட் இழந்து நிற்பினோம். பின்னுக்கு ஜடேஜாண்ட கையிலையோ இல்லாட்டி அவன் நிதிஷ் ரெட்டின்ற கையிலையோ தான் இருக்கும் அந்த மேட்ச் எடுத்து கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை அவங்கள கை தான் இருக்கும். அப்போ இந்த மேட்ச் அடித்து விளையாடாமல் அப்படியே நின்று சடைஞ்சு ஒரு மாதிரி ரூவாக்கி போட்டு அடுத்த 2 டெஸ்ட் மேட்ச் இருக்குது. அதை வெளில பார்த்து நம்மண்டா இந்தியா வந்து சீரியஸாக கைப்பற்றக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஐபிஎல் விளையாடுற விளையாட்டுக்கு அதுக்கான சந்தர்ப்பம் குறைவு. ஏனண்டா பெட்டிங் வந்து சரியான சுதாப்பல். திரும்ப ரோஹிட்டையும் கோலியையும் வச்சு என்ன செய்ய போகிறாங்கன்னே தெரியல. ஆனால் கோலி ஃபோமுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு சரியான குறைவு. ரோஹிட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா சில நேரம் ஓப்பனாக இறங்கி வெளுத்து வாங்கலாம். பின்னுக்கு இறங்கும் வரைக்கும் ரோஹிட்டாலையும் கோலியாலையும் ஒன்றுமே செய்யலாது. கோலி ஒருபடி பின்னுக்கு இறங்கினா என்ன, புது பந்திலே வந்து இறங்காமல் ஒருபடி பின்னுக்கு இறங்கினா என்னன்றது தான் இப்போ ரசிகர்கள்ட கருத்து. ஏனண்டா பாண்டை அடித்து தான் விளையாட போகிறேன்டா பாண்டை வந்து ருடோனா போட்டுட்டு கோலியை வந்து கொஞ்சம் பின்னுக்கு போட்டு பார்க்கலாம். கோலி சில நேரம் ஒரு நல்ல மேட்சை அடிக்கலாம். அப்படி இல்லையண்டா இந்த மேட்ச் வந்து இந்தியா இழக்கிறதுக்கான வாய்ப்பு தான் கூட. ஏதோ நான் சொல்கிறத சொல்லிட்டேன். நாளைக்கு இதுக்கான முடிவு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ, பெல் பட்டன் அமர்த்துங்கோ. நன்றி, வணக்கம்.